மூன்றாவது செய்தியாக ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் ஒரு மாணவரை அடியோ அடின்னு அடிச்சிருக்காங்க சார். அடுத்ததாக பங்களாதேஷில் வந்து இந்துக்கள் மீது நடக்கக்கூடிய அந்த வன்முறைக்கு எதிர்ப்பாக ஒரு போராட்டத்தை நாசிக், அப்புறம் வந்து அவுரங்காபாத் போன்ற இடங்களெல்லாம் ஒரு பேரணி மாதிரி நடத்திருக்காங்க. ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. அங்கங்கே கடையடைப்பையும் நடத்தியிருக்காங்க. அதையும் எதிர்த்து அடாவடித்தனமாக கல்லெறி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து இந்த சுதந்திர தினத்தை குறிப்பிட்டே நடந்த மாதிரி தோணுது சார். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது மாதிரி ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடந்திருக்குது. தேவராஜ் அப்படிங்கிற ஒரு தலித் மாணவன், அவன் மாணவன் தானே சொல்லணும். ஏன் தலித் மாணவன் அப்படின்னா, அனைத்திலும் ஜாதி பார்க்கர்கள். நீ ஓபிசியா நீ எஸ்சியான்னு கேட்குறவர் தான் ராகுல் காந்தி. ஸோ அவருக்கு அது புரிபடணும்ல. ஏன்னா இங்கே வந்து இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கும் தலித்துகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கூட்டம் வந்து பெரிய அளவில் பிரச்சாரம் செய்கிறது. இப்போ அவங்களுக்கு இது புரியணுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். நமக்கு வந்து அவர் வந்து ஒரு மாணவன் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. ராகுல் காந்தி திருமாவளவன் போன்றவர்களுக்கு உரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அவர் ரோஹித் விமுலாவுக்கெல்லாம் இங்கேருந்து குரல் கொடுத்தாங்க. இந்தியாவில் வேறு எங்கே மலைவாழ் மக்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், ஆதி திராவிடர்கள்னு இவங்க சொல்கிறாங்க, இங்கே இதே போல் நடந்ததுன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு உரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாணவன் பேர் வந்து தேவராஜ். அவன் தலித் மாணவன். சரி, எதுக்கு இப்படி ஒன்று மோசமான சம்பவம் நடந்திருக்கு? இவ்வளோ கொடூரமாக கத்தியால் குத்திருக்கான். இன்னும் சொல்லப்போனால் அவன் கிட்னியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. பிழைக்கலாம் பிழைக்காமல் போகலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் டாக்டர் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு சீரியஸாக இருக்குங்கிறாங்க. ஆனால் இதை பற்றி ஏன் யாருமே குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு தெரியும் குத்தியது யார். அவன் பேர் அயன் ஷேக் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய மாணவன் தான். இப்போ அதனால் அதை ஒட்டி உதயபூரில் மிகப்பெரிய ஒரு பதற்றம் இருக்கிறது. இன்டர்நெட்டை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி பள்ளி கல்லூரிகள் அங்கு விடுமுறை விட்டுருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க மாவட்ட நிர்வாகம். உதய்பூர் அப்படின்னாலே நமக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரணும். அங்கு தான் கண்ணையாலால் என்ற டெய்லர் குத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். ஏன்னா நுபுர் சர்மா அவங்க சொன்னதை அவர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுருந்தார் அப்படிங்கிறதுக்காகவே அது குத்தி கொலை செய்யப்பட்டார்னு பார்க்குறோம். இப்படி கம்யூனலி சென்சிட்டிவ் ஏரியாவில் தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு எதிராக இது போன்ற வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல் நீங்கள் இன்னொரு சம்பவம் சொல்கிறீங்க. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் பங்களாதேஷிலே பாதிக்கப்படக்கூடிய வன்முறை வெறியாட்டத்திற்கு ஆளாகியுள்ள இந்துக்களுக்கு ஆதரவாக சகல் இந்து சமாஜ், எல்லா இந்து அமைப்புகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தியிருக்கிறாங்க. அந்த பேரணி நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது தான் கிட்டத்தட்ட 300லேருந்து 400 இஸ்லாமிய இளைஞர்கள்லாம் ஒன்று கூடிய ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஃபுல்லாக கல்லால் அடிச்சிருக்காங்க அப்படின்னு. அதாவது பங்களாதேஷில் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை இஸ்லாமிய அமைப்புகள் குறி வச்சு வீட்டை கொளுத்துறான், அடிக்கிறான், பெண்களை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். சரி, 80% நான் இருக்கேனே, உனக்கு நான் இருக்காம்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ சொல்கிற தூக்கி விட்டுக்கிட்டு நான் இங்கே பேரணி நடத்துகிறேன் அப்படின்னா இங்கேயும் நீ பண்ண முடியாதுடே அப்படின்னு. சரி, ஆட்சியில் எங்கள் ஆள் தான் இருக்கார், பிஜேபி ஆட்சியில் இருக்குது, சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேயோடு சேர்ந்து நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கோம் அப்படின்னா ஆட்சி வேணால் ஒன்று தான் இருக்கலாம். நாங்கள் ஒரு இடத்துல அதிகமாக இருந்தோன்னா நாங்கள் தைரியமாக இந்த வேலையை செய்வோம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்திற்கு பிறகு இந்த வன்முறை தாக்குதல் அதிகமாகிட்டு இருக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி நாசிக், ஜலகாவ், சம்பாஜி நகர், அவுரங்காபாத்னு சொன்னீங்க, அதுக்கு பேர் மாற்றிட்டாங்க சம்பாஜி நகர் அப்படிங்கிற அந்த இடத்துலையும் இது போன்ற கல்லறி சம்பவங்கள் நடந்திருக்குது. சில இடங்களிலே இந்துக்கள் திருப்பி தாக்குதல் அடிக்க ஆரம்பித்தோடனே கலவரம் மிகப்பெரிய அளவில் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக மாநில அரசாங்கம் உடனே போலீஸை வேண்டிய அளவிற்கு அந்த பகுதிக்கு அனுப்புனதுனால போலீஸார் இப்பொழுது ஒரு ட்ரெண்ட் இருக்குது. உத்தரப்பிரதேசம் பார்த்துட்டு இப்போ ஒவ்வொரு மாநிலமாக அதை காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே உத்தரப்பிரதேஷ் போலீஸ் எப்படி நடந்துக்குமோ அதே மாதிரி மகாராஷ்டிரா போலீஸும் அவர்களுக்கு எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரிகிறது மாதிரி குறிப்பாக இந்த ஜல்காம் பகுதியிலெல்லாம் அவங்களுக்கு நல்லா காட்டியிருக்கிறாங்க. நல்லா காட்டுன்னு இது அரசாங்கம் இப்பொழுது இருக்கிறது, அதனால் இந்துக்களை ஓரளவு காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்து சமுதாயமாக அது எப்பொழுது ஒருங்கிணைந்து இதை எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி
அதுவும் நம்ம பக்கத்தில் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் ஆட்சி அதிகாரத்தில் இன்றைக்கி இந்த அரசு இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் அந்த நேரத்தில் இந்துக்கள் நிராதரவாக உற்ற முடியாது இல்லையா? அந்த நேரத்தில் இந்த சகல் இந்து சமாஜ் அப்படின்னு ஒரு நல்ல முன்னெடுப்போடு செஞ்சுருக்காங்க. இது நாளைக்கு ஒருங்கிணைந்த இந்து சக்தியாக இருந்தால்தான் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு இடத்துலையும் தொடர்ச்சியாக ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டுங்கிற நோக்கோடு செய்யப்படுகிறது. பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராங்கிறதுனால இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு நேரத்தில் அந்த மாத்தோஸ்ரீம்பாங்க, அதாவது பாலாசாஹிப் அந்த நம்ம தாக்கரே இருந்த வீடு இது. அந்த பக்கத்தில் போகிறதுக்கு கூட பயப்படுவாங்க, முன் அனுமதியோடு தான். பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அவர் வீட்டில் அவர் சந்திக்க பால் தாக்கரேயை பார்க்க போவாங்க. அது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்குங்கிறது மாதிரி இருக்குது. அரசியல் சம்பந்தமாக பாம்பேயில் அந்த மாத்தோஸ்ரீங்கிறது அவ்வளோ முக்கியம். சமீபத்தில் இந்த வக்ஃபு ஆக்டு பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்த உடனே இஸ்லாமிய அமைப்புகள்லாம் உடனே கிளர்ந்து எழுந்து மகாராஷ்டிராவில் தைரியமாக மாத்தோஸ்ரீக்கு வெளியில் நின்று உத்தவ் தாக்கரே சிவசேனா இது குறித்து என்ன கருத்து சொல்கிறது, இன்னும் நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆக்டிவிஸ்ட் பண்ணுறது மாதிரி ஒரு மிரட்டல் விடுக்கும் தினமாக சொன்ன உடனே அவர் நேற்று என்ன சொல்கிறாரு, வக்ஃபு போர்டு மட்டும் இல்லை, ஏன்னா அது சொன்னால் நாளைக்கு அவருக்கு கெட்ட பேர் ஆகிடுன்னு சொல்லிட்டு இந்துக்கள் கோயில் நிலமாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற மதத்தினர் நலமாக இருந்தாலும் சரி, யார் கையை விட்டாலும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிறது மாதிரி பால் தாக்கரேன்னு ஒரு பேர் சொன்னான், ராஜ் தாக்கரேன்னு ஒரு பேர் சொன்னால் பயப்படக்கூடிய ஒரு நிலைமை போய் உங்கள் வீட்டு வாசல்லையே ஒருத்தவன் போராடுறான்னா அந்த அளவிற்கு நீங்கள் ஓட்டுக்காக உங்களுடைய நீங்கள் இவ்வளவு நாள் சொல்லி வந்த கொள்கையிலிருந்து இறங்கி வந்தால் என்ன நிலைமை அப்படிங்கிறது கண் முன்னால் தெரிஞ்சது. இதையெல்லாம் புரிந்து கொண்டாவது இந்து சமுதாயம், குறிப்பாக பாஜகவினர் நீங்கள் ரொம்ப செக்குலர் பேசுனீங்கன்னா உங்களுக்கும் அந்த நிலைமை ஆகும் அப்படிங்கிறது தான் நம் கண் முன்னாலே இருக்கக்கூடிய இந்த காட்சி. இதை புரிந்து கொண்டு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் செயல்படும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது.